என்னடி இது? எவனையுமே காணோம். கர்மண்டா. யோ யோ நில்லியா, உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அட என்னது மூட்டை மட்டும் போகுது? ஓ ஆள் இருக்கா? தம்பி தம்பி இப்படி வாப்பா. தம்பி கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு கொண்டு கொடுத்துறீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா வேலை இருக்கு. அண்ணே மாமா 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 வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் யாரா தெரியுமா? ஏன் என் வேலையை நீ செய்யி, ஓ வேலையை நான் செய்யறேன். போயா கிளடு. உங்களை இல்ல அண்ணாச்சி, அங்க தானே பார்த்தேன். இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ யோவா என்னம்மா? இந்த வண்டியை கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளி விடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் 4 பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க. என்னது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி இழுத்துட்டு போ, இல்ல நடந்து போ, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சுட்டு போங்க. இந்தாமா உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? ஏய் தனியா பேசணும்னு சொன்னல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல 2 3 ஏமா, ஊருக்குள்ள ஒரு 4 5 நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க, ஒரு பையிலையும் போட்டு அலையாதீங்கடி, ஊரை கெடுத்துறாத. போடி. இவளுகளும் வண்டிகளும். இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு ஜனங்க நன்மையை கருது. அந்த பொண்ணு கையால ஒரு அறை வாங்கினா 10 ரூபாய் இனாம் தருதுங்களா. பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ. என்னப்பா தண்டோரா? கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அறைக்கு 10 ரூபாய் இனாம் தருதா, போய் வாங்கிக்க. கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவர்களே காணா? எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ பிள்ளை தனலட்சுமி, நீ யாவது இருக்கிறியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்குன்னுங்கோ. ஏ பிள்ளை தனலட்சுமி, எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தாருன்னு சொன்னாங்க, எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு. 4 முச்சோடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க, அங்க 1 நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவையெல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீயாவது காசுக்கு ஆசைப்பட்டு போகாம இருந்தியே. நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. தேரி காசுனா கடந்து அலையுதுங்க. ஏன்னா அந்த சோத்ராஜோட எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணா. அப்ப அந்த பக்கமா போட. வணக்கம்மா. அவ நிறைய திம்பானோ? அப்படியே சொல்றேன். இறங்கு. இந்த தெல்லவாரி விட போயிட்டு வந்த தோப்பு பூரா தேடிட்டு வரேன். எங்க போயிருந்த? அம்மா மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்காக போயிருந்தேன். எதுக்கா என்ன தேடுனீங்க? நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்காள்ல. யாரு? அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா? அவ திமிரு பிடிச்சவளாச்சே. அந்த திமிரு பிடிச்சவதா நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளாம். ஓஹோ, அவளை நான் கவனிச்சுக்கிறேம்மா. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். நெக்ஸ்ட். இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ நீயா? பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸை மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 rupees, 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபாய் தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபாய். உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டச்சிக்கிட்டு அடிவீங்க. அறிவில்ல? ஏய் ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுங்க. ஏய் நில்லு. கார் எடுக்கணும், தள்ளி நில்லு. எங்க அண்ணன் உன்னை அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? நீ இவ்வளவு வேலைகள் அடிச்சியே,
அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இந்தால வா. அட ஏமா அந்த திமிரு பிடிச்சு விட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? என்னது குச்சி? ஓ கிட்டாரா? ஏய் தள்ளி நில்லு. பக்கத்துல போனீங்கன்னா என்ன 100 ரூபா கொடுத்துருவாரு. கண்ட்ரி ப்ரூட். உனக்கெல்லாம் என்னையா வாசிக்க தெரியும்? அண்ணே வாசிங்க அண்ணே. வாசிக்கிறத பத்தி இல்ல, எதை பத்தி வாசிக்கிறேன்னா யோசிக்கிறேன். முருகா பரமேஸ்வரா மகேஸ்வரி தாயே. ஏம்மா இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர்ற? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அப்புறம் ஏன் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க? நீங்களும் இவ்வளவு நல்லவங்களா தான் இருக்கீங்க. ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள எவ்வளவு தப்பா பேசுகிறாங்க தெரியுமா? என்ன பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா? என்னன்னு பேசிக்கிறாங்க? உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தான்னு சொல்லிக்கிறாங்க. எவ சொன்னா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க புருஷனை எப்படி எல்லாம் கொன்னீங்கன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எப்படி? நீங்க அதிகமா பேசுவீங்களா, உங்க பேச்ச தாங்க முடியாம தான் செத்து போயிட்டாராம். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க? சாதாரண வாயிலையா, காளவாயா. காளவாயா? வெறும் காளவாய் இல்லையாங்க, செங்கல் காளவாயின்னு சொல்லிக்கிறாங்க. முருகா முருகா முருகா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னை பத்தி இப்படி எல்லாமா என் காதுல விழுகணும்? இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, இன்னும் நான் எவ்வளவு. தொடக்காதே தொடக்காதே. ஆமா, என் வாயி காளவாய் தான். இல்ல நீ சொன்ன மாதிரி செங்கல் காளவாய் தான். இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா? அத நீ என்கிட்ட சொல்லணும், நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும். சொல்லு. ஏமா சரோஜா. என்ன மல்லிகா? தோப்புல வேலையெல்லாம் நீதான் பாத்துட்டு வரியா? ஆமா. ஆமா ஆமா, இந்த காலத்துல நாம போய் நிக்கலனா எவன் ஒழுங்கா வேலைய பாப்பா? அது சரி, என்ன நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சின்ன விஷயம்? உன் மாமன் பேரு பாண்டியன் தானே? ஆமா. அந்த ஆளை நீ கட்டிக்கணும்னு ஜோசியர் எல்லாம் கூட்டு போய் பாக்குறியா இல்லையா? ஆனா அவர் உன்னை தட்டி கழிக்கிறாருல்ல? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி. ஸ்ரீராமச்சந்திரன்னா? ராவண சீதையை அடையறதுக்காக பலவித மாறு வேஷத்துல போயும் முடியல. அப்போ ஒரு முனிவர் சொன்னாரு, ராவணா நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதையை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு. அப்போ ராவணன் அவரை பார்த்து, ஐயா முனிவரே, நான் அந்த உருவத்திலையும் போய் பார்த்துட்டேன். எப்ப நான் ஸ்ரீராமச்சந்திர உருவம் எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது மாதிரிதான் என் மாமன். உன் மாமா மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, ஆனா உன் மாமா என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா. அதையும் கொஞ்சம் கேளுமா. என்ன உளர்ற? உளரல, உண்மை. உன் மாமா மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சாட்சாத் நான் தான். உன் மாமன் என்கிட்ட வந்து சொன்னாரு, மல்லிகா மல்லிகா, நாளைக்கு காத்தால 10:30 மணிக்கு நீ தோப்புக்குள்ள வந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா ஒரு பெரிய கல்யாணம் கழுத்துல கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்துருவேன்னு உன் மாமன் சொன்னாரு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேம்மா, என் கடமை முடிஞ்சது. நான் வரேம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு காலையில உன்னை வந்து பாக்குறேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கண்ணகி மதுரை எரிச்ச மாதிரி நான் உன்னை எரிச்சிட வேண்டி. எங்க இந்த ஆளை காணோம்? இந்நேரம் அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கணும், அந்த ஆளு வந்திருக்கணுமே. சார் என்னம்மா? மல்லிகாக்கா கிணத்துல விட போறாங்க சார். எந்த கிணத்துல? ஊர் கவுண்டர் கிணத்துல. வரா. அந்த ஆளு வர தூரத்துக்கு நாம இப்ப ஓடணும்னா கிணத்துல போய் விழ வேண்டியதா. அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒண்ணா சரியா இருக்கும். நாம வந்து சேர்ந்துட்டோம், இன்னும் அந்த ஆளை காணுமே. வரா. இப்ப என் வேலையை காட்டுற பாரு. இனிமே நான் வாழ்ந்த என்ன செத்த என்ன, எனக்கு சாவுலதான் நிம்மதி. விடுங்க, என்ன விடுங்க, என்ன சாக விடுங்க, என்னை ஏன் காப்பாத்துறீங்க? என்ன விடுங்க, எனக்கு சாவுலதான் நிம்மதி. என்ன வீட்டுலதான் நிம்மதியா வாழ விடல, இங்கேயும் என்ன சாக விட மாட்டேங்கிறீங்களே. நான் சாக போறேன். மனுஷன் பிறக்கிறது வாழ்றதுக்காகத்தானே ஒழிய சாகிறதுக்காக இல்ல. அப்படி சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. எப்பவுமே பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா துக்கம் தீராது. நீ சொன்னாதான் நானும் ஏதாவது உதவி செய்ய முடியும். சொல்லுமா.
அட என்ன விஷயம்னு சொல்லிட்டு அனுமா இப்ப போட்டு தாக்குறேன் பாரு. சொல்லுமா. நீங்க சொல்லன்னு சொல்றதுனாலதான் நான் சொல்றேன். எங்க அப்பா எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்படின்னா உங்க அப்பன் கைய கால முறிச்சிரட்டுமா? ஐயோ, என்னங்க நீங்க என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை காலு கை. இப்ப நான் என்ன செய்யணும்? இல்ல, நீங்க என்ன தொட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். சே உன்னையே நான் தொட போறேன். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. சரி, அவங்க வர வழியில நம்ம 2 பேரும் நின்னு பேசிட்டு இருந்தோம்னா, இல்ல நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து கூடவே பாடினீங்கன்னா, அவங்க என்ன பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த வழியிலேயே போயிடுவாங்க. இந்த கல்யாணம் நின்னு போயிடும். நானும் சந்தோஷமா இருப்பேன். இல்லைன்னா தற்கொலை தான். சரி, அவங்க எப்போ வராங்க? நாளைக்கு காலையில. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. என்னவா மல்லிகா, என்னவோ காலையில 10 மணிக்கெல்லாம் உன்னை பொண்ணு பார்க்க வரதாக சொன்னேன். நானும் என் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்துட்டேன். என்னம்மா இது, யாரையுமே காணோம்? அத பாருங்க, வண்டி வந்துருச்சு. ஐயோ, வந்துட்டாங்க. இப்ப நாம ஏதாவது பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும். ஐயோ, பக்கத்துல வந்துட்டாங்க. ஏதாவது பாடுங்களேன். அட நீ என்னம்மா என்ன வம்பள மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? என்ன காப்பாத்துறேன்னு சொன்னீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஏதாவது பாடுங்களேன் ப்ளீஸ். அப்ப நீ முதல்ல ஒரு பாட்டு பாட, அப்புறம் நான் பாடுறேன். நானா? ஆ. இதான் சரியான சத்தம். மல்லிகா, இனிமே உன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? என்ன வழி மறிக்கிறியா? சரோஜா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உன்னை விரும்புறதாகவும் நீயும் நானும் மூங்கில் காடுக்குள்ள பாட்டு பாடுறதாகவும் அதை வந்து அவளை பார்க்க சொன்னியா? ஆமா சொன்ன. என்ன இப்போ? சரோஜா இங்க இருக்கா. இந்த நேரத்துல தான் நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கணும். நீங்க என்ன அடிங்க, குத்துங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா சரோஜாவை மட்டும் கைவிட்டுடாதீங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, உங்களையே நினைச்சிட்டு இருக்கான்னு நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏய், என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா? நாடகம் இல்லைங்க. என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நிச்சயமா எனக்கு தெரியுங்க. உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு. ஆனா ஏன் சாவலியாவது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருங்க. மல்லிகா, வேண்டாம் மல்லிகா. வேண்டாம் சரோஜா, இதை விட்டுரு. ஐயோ, நான் சொல்றதை கேளு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஊர் வழக்கத்துல சொல்லுவாங்க, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்க அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரோஜா, நாங்க 2 பேரும் பேசுற நீ கேட்டிருக்கலாம். இவ போய் சொல்றா, நாடகம் ஆடுறா. எது நாடகம் எது உண்மைன்னு எனக்கு தெரியும் மாமா. தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. மல்லிகா, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வரேன். சரோஜா, மிஸ்டர், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டல? ஆமாண்டி, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு உன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆம்பளை நினைச்சா என்னென்ன செய்வான்னு இனிமே தாண்டி நீ தெரிஞ்சுக்க போற. ஏய், என்ன நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். சேலஞ்ச்? சேலஞ்ச். கூட்டமா நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவ. நிறுத்துங்கப்பா. ஏன்பா, பங்குனி மாசம் தானே மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க. எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? ஏய்,
நான் கூட கேட்க வரல. நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். அலச்சே அவசியம் இல்லாம பேசிக்கிட்டு. பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? பாரு, அதெல்லாம் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? ஏய், என்னடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு உயரத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி. சீக்கிரம் வாடி. இவ வேற ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது? ஆளுங்க கூட்டம் கம்பு விளையாட்டு எல்லாரும் சேர்ந்து கலாட்டம் பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவளை கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. அண்ணே, ஒரு விபரீதம். என்னடா விபரீதம்? அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மல்லிகா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்ல, அந்த பத்திரிக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கண்ணே. போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் பூரா தேடிட்டு இருக்காங்கண்ணே. வாங்க ஊர் தோடிடலாம். அன்னைக்கு நான் பத்திரிக்கை வாங்கிட்டு வரலையா? எங்கண்ணே, அந்த சந்தோஷத்துல பத்திரிக்கை அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்களா? ஐயோ, போலீஸ் ஜீப் வருது. வாங்கண்ணே, ஓடிரலாம். என்ன நடக்குன்னு பாக்கலாம். நீங்க மாட்டாலும் எங்களை காட்டி குத்தாதீங்க. போலீஸ்ரா. இந்த ஆள் தான் சார். ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு பர்மிஷன் இல்லாமலே அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்திருப்ப. சார், என்ன நடந்ததுன்னா, சுமார் இதுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேற. சார், உண்மை தெரியாம நீங்க இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போங்க. மாட்டுக்கு சார். நான் மாட்டேன்டி, அப்புறம் கலட்டவே முடியாது. கடிச்சு விடுவேன். சார், காவல்துறை அதிகாரி இருக்கிற நீங்க தீர விசாரிக்காம கண்ட பணாதிய சொல்றத கேட்டு வந்திருக்கீங்க. பணாதியா? பாருங்க சார். யோ, ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார், நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார் காலை கொண்டு வா. சொல்றத சார். சார், ஜீப்ல ஏறி. ஐயோ, நடையா சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். பேசாம போயா. சார், யோ, சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இருங்கய்யா. எங்கயா கூட்டி போறீங்க என் பிள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டியில இருக்காரு. யோ, இன்ஸ்பெக்டர் இறங்கி வாய்யா. நியாயம் கேட்கணும். என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்திருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே? சொன்னது மட்டும் இல்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா, ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்டா. இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துற? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்து இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தானே அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரஸ்ல தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே. நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா, அழுதாடா. ஆமா, அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை, இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ்ல தலைய கொடுத்துருவேன்னு சொன்னா. திக்குன்னுச்சு. அம்மா, நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே. எங்க விட்டேன்? திக்குனுச்சு. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்புமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார், எங்க அம்மா சொல்றதா நிஜம். நிஜம்டா ஐயா. சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு ரப்பர். சொல்றேம்மா, இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன். இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்குதே அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்னகிட்டயே எழுதுதுங்க.
இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம் இந்த தங்கச்சியாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிக்கை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனடியா இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா சார். இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? ஷட் அப். உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல பேசாத. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணு பேர்லயும் அவங்க அப்பா பேர்லயும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வராமா? வாங்க வாங்க. ஹலோ, பிரஸ் கவனி, கையை நீட்டாத. சார். தட்டி விடுவான் தட்டி. ஐயோ, கதையை மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிழவி? என்ன கிளவிய? அடியே, என் பையன் பத்திரிக்கை அடிச்சது தாண்டி, இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே, நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற, அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஹலோ. அவர் ஃபெடப் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா, என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க